The position நீங்க பார்த்தீங்க. We have to explain the position. And ஆரம்பத்தில் let us make it one thing absolutely clear. The exercise is not to pinpoint at any previous regime. Let us be very clear about this point. Rightங்களா? Just position about what is the current position. Okay. இது மட்டும் இல்லை, சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே we are referring it to last 10-15 years. அவர் சொன்ன மாதிரி இது அந்த டைமில் ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தது, அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர். எஸ், 2021-22 ஒயிட் பேப்பர் பண்ண போதும் பொசிஷன் வாட் வாஸ் brought was correct. We are not saying it was a wrong position. அப்பவும் situation was bad. Now the situation is worse. That is the limited point. Its position is today, position is worse. And position is worsening. Now we have to correct it. Rightங்களா? அது கரெக்ட் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. லெட் அஸ் பி வெரி கிளியர். அதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சார் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இட் இஸ் லைக் ஹேவிங் அ டிசீஸ். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி ஒரு டிசீஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டில் உடனே அது சரியாகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். ரெவென்யூ நம்ம என்ன பண்ண, ப்ளீஸ் ஆல்சோ நோட் தட் இப்போ லாஸ்ட் 1 monthல மெனி ஸ்கீம்ஸ் ஹேவ் பீன் நோட்டிஃபைட் ஆல்சோ. Many promises are being notified also. Government cannot, no government, irrespective of which government is there, no government can sit quietly and do nothing. Let's be very clear. Every government has to deliver on its promises. We are committed as from finance department, as a finance secretary, my role is to find resources and find ways of meeting the promises made by the government. Irrespective of which government I am the finance secretary, that is our duty to do that. We are working on providing the necessary resources. Let me finish. Right? Okay. So that is the direction in which we are moving. It will take time. Please also note that இந்த இதில் நமக்கு பாயிண்ட் அவுட் which we pointed out was இந்த கமிட்டட் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோ, அதாவது இன்ட்ரீம் பட்ஜெட்னு ஒன்று நம்ம இஷ்யூ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் இட் இஸ் அ டாக்குமெண்ட், இட் இஸ் அ பட்ஜெட் வித் அசம்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோ. அதனால் என்ன அர்த்தம்னா புதிய வரிகள், புதிய ரெவென்யூ கலெக்ஷன் மெக்கானிசம் எதுவும் போடக்கூடாது. உங்களுக்கு தெரியும். அதே போன்று இருக்கிற திட்டங்கள், இருக்கிற டைப் ஆஃப் செலவுகளை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுற அசம்ஷனில் தான் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோலாம் ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட் தான் இன்ட்ரீம் பட்ஜெட். அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஏற்கனவே பற்றாக்குறை 1.2 lakh crores இருந்திருக்கு. அதுக்கு மேலே we have noticed that there are some important elements which have to be added. பார்க்க போனால் 1.56, 1.75 crores just to continue existing schemes. ஸோ அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற, அதுக்கு தி ஃபிஸ்கல் டெபிசிட் அதை ஃபண்டிங் பண்ணுறது கடன்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம். அந்த கடன்கள் வாங்குறது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு நினைச்சபடி போய் கடன் வாங்க முடியாது. அதுக்கு உச்சவரம்பு அரசு அமைப்பு சட்டத்துக்கு கீழ் உச்சம் அதுக்கு ஒரு உச்ச வரம்பு சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அது படி பார்க்க போனீங்கன்னா அது 1.14 lakh crores இந்த வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே ஏற்கனவே ஃபிஸ்கல் டெபிசிட் 121லேருந்து 1.14 lakhs அது நாங்கள் ஒயிட் பேப்பரில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். அது ஒயிட் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க. பட் ஓவரால் உங்கள் டைம் கன்சிடர் பண்ணி இந்த ஃபிகர்ஸ் ஃபுல்லாக நான் சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஒயிட் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் தி லிமிட்டட் பாயிண்ட் இஸ் தட் தேர் இஸ் ஸ்டில் அ டெபிசிட் for existing schemes alone. The only way we can control this, that good schemes cannot be closed. That also the government clearly சொன்னாங்க, there's no good schemes cannot be closed. நம்ம welfare, we are working on the welfare of the people. Rightங்களா? We cannot close any good schemes just like that. So the only way which we can way forward is to find ways of raising additional resources by reducing the kind of leakages that have happened in many revenues, which is an open secret. It is, I don't have to point out. So that is where we are working on, and we are trying to improve the revenues. Sir, கேள்வி மினிஸ்டர் இருக்கு சார். கேள்வி உங்களுக்கு இருக்கு சார். Minister sir, see there are, how long it will take, you are saying? Yes. சார், தமிழ்நாடு பொறுத்தவரை இரண்டாவது பெரிய மாநிலம். ஆனா நிதி நெருக்கடி இருக்குன்னு எப்படி ஆட்சி காலத்துல எந்த திட்டத்துக்கு தேவையில்லாத ஒரு நிதி, அதுதான் சொல்றேன்.
எந்த திட்டமோ இப்பதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எந்த திட்டமோ எனி ஸ்கீம், நீங்க பதில் சொல்லிடுங்க சார். இல்ல எந்த திட்டத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க, எந்த திட்டமோ தேவையில்லாம இருக்குது, that is not the point at all. Welfare is Tamil Nadu's எல்லா pride. welfare scheme it's our நிதி- right. நிதி- Tamil Nadu pride. No. நீங்கள் பதில் இல்ல சார், அது மாதிரி இல்ல. நான் சொல்றது வெல்ஃபேர் இஸ் தமிழ்நாடுஸ் பிரைட். அது நாங்க மாற்று கருத்தே கிடையாது. இப்ப என்ன ப்ராப்ளம்னா இன்கம் எங்க ஜென் பண்றது, இன்கம் ஜெனரேட் ரெவென்யூ கிரியேட் பண்ணாம when you announce a scheme that is difficult தான் சொல்றாங்க. But we are not saying that welfare schemes is no good ன்னு சொல்லவே இல்லை. We welcome that. That is what our chief One of the minister did.